பட்ஜெட்ல எப்போதுமே டிஃபென்ஸுக்கும் ரயில்வேஸ்க்கும் நிறைய மணி அலோகேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல அந்த 2 செக்டாரை மட்டும் விட்டுட்டு மீதி நிறைய செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால எந்தெந்த ஸ்டாக்ஸ் பெனிஃபிட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப் டு 12 lakhs இன்கம் வரையும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. அதுக்கு மேல இன்கம் இருக்கிறவங்களுக்கும் டாக்ஸ் ஸ்லாப்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால மிடில் கிளாஸ் வந்து 50,000ல இருந்து 1 lakh வரையும் சேவ் பண்ண போறாங்க. அதனால வந்து கன்சப்ஷன் பேஸ்டு கம்பெனிஸ்ல உள்ள மார்க்கெட் லீடர்ஸ் தான் பெனிஃபிட் ஆறாங்க. அது யார் யாருன்னா ஜொமேட்டோ, இந்துஸ்தான் யூனிலிவர், ஏஷியன் பெயிண்ட்ஸ், டிமார்ட், ஹேவல்ஸ். 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸை பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டிலேருந்து எக்ஸம் பண்ணிட்டாங்க. அதனால பெனிஃபிட் ஆக போறது பார்த்தீங்கன்னா வந்து சன் ஃபார்மா, சிப்லா, ஆரோ ஃபார்மா. இந்தியாவில் உள்ள டாப் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் டெவலப் பண்ண போறாங்க. அதனால பெனிஃபிட் ஆக போகுது பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ், டிக்கெட் புக்கிங் கம்பெனி வந்து ஈஸ்மை ட்ரிப், அடுத்து வந்து ஏவியேஷன் கம்பெனி வந்து இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட்லாம். இது மாதிரி வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால 150 ஸ்டாக்ஸ் கிட்ட பெனிஃபிட் ஆக போகுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க பட்ஜெட்னு கமெண்ட் பண்ணுங்க.